இது ஒரு முக்கியமான பதிவு. இது என்னன்னாக்கை நம்ம யாருக்கிட்டேருந்து எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. என்னன்னாக்கா, இப்போது ஒரு பஸ்ஸில் பிரயாணித்து கொண்டிருக்கோம். அப்போது அந்த டிரைவர் ராத்திரி ஒரு 70-80 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி ஓட்டின்னு இருக்கார். ஏன்னா அந்த டயத்துக்கு போகணும் இல்லையா, ஒவ்வொரு டெஸ்டினேஷனுக்கும் அந்த டயத்துக்கு போனால் தானே நல்லது, அதனால் போகிறார். அவருக்கு எய்த்தாப்பில் ஒருத்தர் உக்காந்துன்னு இருக்கார். அவருக்கு தூக்கமாக வருது. அவர் தூங்கி தூங்கி வழிகிறார். இதை டிரைவர் பார்க்குறார். ஏன்னா டிரைவருக்கு ஒருத்தர் தூங்கினாக்கா தனக்கும் டல் ஆகிடும் அப்படிங்கிற இது ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட். அதனால் அவர் என்ன பண்ணார், அவரை எழுப்பி நீங்கள் பின்னாடி போய் உக்காருங்கன்னு சொல்லிடுறார். அந்த இடத்துல இன்னொருத்தர் உக்காந்துக்கிறார். அவருக்கு தூக்கமே வரல. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த தூங்கிக் கொண்டே இருந்தவரை எழுப்புறதுனால டிரைவர் மிகவும் சிறப்பாக வண்டியை ஓட்டி சென்றார். அவருக்கு தூக்கம் வரல. இதே அவர் அதை சொல்லாமல் போய் அவருக்கும் அந்த புவி ஈர்ப்பு இழுத்துதுனாக்கா என்ன ஆகும், அவரும் தூங்கிடுவார். இப்போ தூங்காமல் இருக்கிற அவருக்கா தூக்கமே வரல. இன்னும் அந்த சீட்டில் நேர்ந்து போய் அந்த சீட்டுக்கு வந்தவருக்கு தூக்கமே வரல. அதனால் டிரைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக தூக்கமே வராமல் நல்லபடியாக டயத்துக்கு கொண்டு போய் அடுத்த ஸ்டாப்பிங்கில் கொண்டு போய் நிறுத்தி இறங்குறவங்கள நல்லபடியாக இறக்கியிருக்கார். இதனால் ஒரு பெரிய ஒரு தவறு, ஆக்சிடெண்ட், அந்த மாதிரி போக்குவரத்துகள் நடக்காமல் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு. அதாவது நாம் யாருடன் பழகுகிறோமோ அவர்களிடம் இருந்து எடுத்துக்கொள்வது தான் மிகவும் முக்கியம். ஒரு சுறுசுறுப்பாக இருக்கவங்கள்ட்ட ஒரு சோம்பேறி சந்தான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அந்த சுறுசுறுப்பை பார்த்து 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 தனக்கு சுறுசுறுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வரவழைச்சுருவான். இதே ஒரு சுறுசுறுப்பான ஆசாமி சோம்பேறியை போய் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாருன்னா அந்த சுறுசுறுப்பு இல்லாதவர் இன்னும் தன்னுடைய சுறுசுறுப்பை இழக்க நேரிடும். ரெண்டாவது, சுறுசுறுப்பே இல்லாதவன் 100 சுறுசுறுப்பு இல்லாதவன்கிட்ட சேர்த்தா வாழ்க்கையில் முன்னுக்கு வருவது என்பது தடை செய்யப்படும், தடங்களாக போய் நிற்கும். இதுதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா.